பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் பவுல் சொல்றாரு, பிலிப்பாய் பட்டணத்துல உள்ள சபையில உள்ள மக்களுக்கு சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். என்ன சொல்றாரு? நான் உங்களோட வாழ்ந்தேன், நான் இப்ப சிறைச்சாலையில இருக்கிறேன், நீங்க என்னை எப்படி பார்த்தீங்க? அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அங்கு ஒரு பிசாசு பிடிச்ச பெண்ணை துரத்துறாரு. அதனால பிசாசு ஓடி போகுது, அந்த பொண்ணு சுகமாயிடுறா. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய வியாபாரம் போயிருச்சுன்னு சொல்லி பவுலையும் சீலாவையும் பிடித்து அடிச்சு கடைசியில என்ன கொண்டு வந்து சிறைச்சாலையில வச்சிடறாங்க. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அம்மனமா உட்கார்ந்து இருந்து பாட்டு பாடி பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு பெரிய நிலநடுக்கம் உண்டாகுது. அதன் மூலமாய் அங்க இருக்க ஜெயிலர் சாக போறாரு. ஐயா சாகாத, நாங்கெல்லாம் உயிரோட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுல அவர் உடனே கேட்கிறாரு, ஆண்டவன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்ங்கிறாரு. அப்போ அவர் சுவிசேஷ சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அவரு தான் வீட்டுல இந்த சபையை ஆரம்பிக்கிறார். அந்த பிலிப்பாய் பட்டணத்து ஜெயிலர் தான் இந்த சபையினுடைய போதகர். இப்ப அவருக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதம் எழுதும் போது என்ன சொல்றாரு, நீ என்கிட்ட பார்த்தது, என்கிட்ட அடைந்தது, என்கிட்ட கண்டது, இது எதுவோ அதை நீ பின்பற்று. பவுல் சும்மாலாம் சொல்லல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்று. இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வாழ்னாரு. இதுல பாதி பேருக்கு என்ன பிரச்சனை, அன்னை அவர் தேவன் இல்ல, அவர் தன்னுடைய தெய்வீக தன்மையை ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு சாதாரண மனிதனாத்தான் வந்தாரு. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியானவர் வர்ற வரைக்கும் எந்த ஒரு அதிசயமோ அற்புதமோ அடையாளமோ செய்யவில்லை. உங்களை போல என்ன போல அதே பரிசுத்த ஆவியானவர் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டார். அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசயங்களை அற்புதங்களை செய்தாரு, பிரசங்கம் பண்ணாரு, ஊழியம் பண்ணாரு. அது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. அப்ப இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றிவான்னு சொல்லும் போது அவர் மனுஷனா இருந்தான் சொன்னார். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, டேய் நான் அவரை பின்பற்றி வந்தேன், என்னைய பாரு, என்னைய பின்பற்று. இப்ப நீங்க போய் என்ன சொல்லணும், என்னைய பின்பற்றி வா, நான் கிறிஸ்துவை பின்பற்றேன், எங்க சபை கிறிஸ்துவை பின்பற்றுகிறது, நாங்க இப்படித்தான் வாழுகிறோம், அதே மாதிரி நீங்களும் வாழுங்கள் என்று சொல்லக்கூடிய சவால் விடக்கூடிய ஒரு வாழ்க்கை நீங்க வாழ வேண்டும். நான் இந்த வசனத்தை பிடிச்சு கொண்டேன், என் வாழ்க்கை இப்படி இருக்க போகுது, நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் உண்மையை தான் சொல்லுவேன், நான் சத்தியத்தை தான் சொல்லுவேன், சத்திய வார்த்தையின்படி தான் வாழுவேன், நான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நான் சொல்லுவேன், நான் இதுக்கு மிஞ்சி எதையும் சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கை கிறிஸ்துவை பின்பற்றுவது, நான் அவருக்கென்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது, அதைத்தான் நான் செய்வேன், நான் செய்வது போல நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் வாழ்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்யறது மாதிரி ஒரு லெகுவான வேலை கிடையவே கிடையாது. நீங்க யாராவது ஊழியம் செய்யறது ரொம்ப கஷ்டம் கடினம்னு சொல்லி இருந்தீங்கன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு அப்படி தெரியும். ஆனா நமக்கு ஒரு நாளும் தெரியாது, ஒரு நாளும் தெரியாது. எனக்கு அருமையானவரே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம என்ன சொல்லணும், என்கிட்ட பார்த்தே இல்லை, என்கிட்ட கேட்டே இல்லை, என்கிட்ட அடைந்தே இல்லை, நான் உன் முன்னாடி எப்படி வாழ்ந்தேன்ல அதே மாதிரி வாழு, அதே மாதிரி வாழு, நான் உனக்கு முன் உதாரணம், வாழு, சவால் விடுங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வாழ்க்கையை ஒரு திறந்த புஸ்தகமா வச்சுக்கோங்க, எதை பத்தியும் கவலைப்படவே மாட்டீங்க. அதனாலதான் சொல்றேன், ஊழியம் செய்யறது ரொம்ப ஒரு இனிமையான காரியம். உங்களுக்கு பயமும் வராது, உங்களுக்கு கஷ்டம் வராது, நிந்தையே தெரியாது. மற்றவன் சொல்லுவான், ஐயா அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கான்னு. ஆண்டவர் பவுல ஜெயிலுக்குள்ள கொண்டு வச்சது எதுக்காக? இன்னைக்கு நம்ம உட்காந்துக்குதுல வந்திருக்காது, நமக்கு இதெல்லாம் வந்திருக்காது, இத்தனை நிருபங்கள் வந்திருக்காது, ஜெயிலுக்கு சும்மாலாம் கொண்டு போல கர்த்தர். அப்ப என்னன்னா, நம்மளை எங்க கொண்டு போனாலும் ஒரு நோக்கத்துக்கு கொண்டு போறாரு.
உங்களை வேலைக்கு கொண்டு போறாரா, வீட்டுக்கு கொண்டு போறாரா, இல்ல உங்களை மாமியார்ட்ட சிக்க விடுறாரா, இல்ல மாமனார்ட்ட சிக்க விடுறாரா, இல்ல நாத்தனார்ட்ட சிக்க விடுறாரா, எங்க விட்டாலும் ஒரு நோக்கம் இருக்கு. அப்ப நான் எங்க போனாலுமே என்ன போல வாழு. நீங்க ஏதாவது சொன்னீங்களா சரியா கேட்கல. எப்படில உன்னையதான் திட்டுனேன், அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூமா, சொல்லி பாருங்க. என்ன பார்த்து அப்படின்றத விட்டுட்டு, அப்படியா சரியா கேட்கலாமா, பரவாயில்ல, நீங்க திட்டி என்ன ஆகிற போகுது. நமக்கு தான் தமிழ்ல அதுக்கு பழமொழி இருக்குல்ல, கோழி மிதிச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டு போக வேண்டியானே. நீங்க தானே திட்டினீங்க. எங்க அம்மா திட்டினா நான் திரும்ப சொல்லவா போறேன், எங்க அப்பா திட்டினா நான் ஏதாவது சொல்லவா போறேன், என் பிள்ளை என்னை அடிச்சா நான் ஏதாவது சொல்லவா போறேன், போயிட்டு போங்க, அதனால என்ன இருக்கு. நான் கர்த்தர் நிமித்தமா நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், என்ன வேணாலும் அனுபவிக்க தெரியும். அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க. என்னைய நீங்க தொட்டீங்கன்னா நீங்க கர்த்தரை தொடுறீங்கிறத மறந்துட்டீங்கிறத நான் மனசுக்குள்ள வச்சுக்கேன். ஆமா, சவுல்கிட்ட என்ன சொல்ல, சவுலே ஏன் கிறிஸ்தவர்கள் நிந்திக்கிறேன்னு கேட்கல, ஏன் என்னைய நிந்திக்கிறேன்னு தான் கேட்டாரு. அப்ப எனக்கு தெரியும், என்னைய கொசு கடிச்சாலும் சரி, ஆள் கடிச்சாலும் சரி, கர்த்தருக்கு தெரியும். அதனால எனக்கு ஒரு பயம் கிடையாது. பூமியில இருக்கிற வரைக்கும் கர்த்தர் வேலை முடிஞ்சா தோத்திரம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்ப வேணாலும் ஆண்டவர்கிட்ட போக தயார், ஆயத்தம். இருக்கிற வரைக்கும் நாட்களை எண்ணிக்கொண்டு, ஆண்டவரே என்ன வச்சிருக்கீங்க, என்ன கடமை வச்சிருக்கீங்க, அதை செய்யறோம். அப்படி செய்ய கற்றுக்கொண்டு, வாழ கற்றுக்கொண்டு, மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க ஒரு ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்களும் இதே மாதிரி சாட்சி சொல்லக்கூடிய மக்களா இருப்பீங்க. அப்படி இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருப்பதாக, அவருடைய அளவு கடந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருப்பதாக, அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் உங்களுக்கு இருக்கட்டும். ஆவியானவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் தெளிவாய் தொனிக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன் உதாரணமாய் இருக்கட்டும். உங்களை காண்பவர்கள் கிறிஸ்துவை காணட்டும். நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். சங்கீதக்காரன் இப்படியாய் பாடுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு மேலாய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவர் யார்? வானத்தையும் பூமியையும் படைத்த வல்ல தேவன், வாக்கு மாறாத தேவன். நான் என்னை நம்பி போகல ஆண்டவரே, உங்க அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த வல்லமையுள்ள தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறாரு. எங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கீங்க. எங்களை புறப்பட்டு போங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க. அதனால நாங்க புறப்பட்டு போறோம். போகையில நாங்க பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்து, ஆண்டவரே, பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கி உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நிறுத்தி எங்களை காண்பவர்கள் உம்மை காணக்கூடியதான ஒரு கிருபையில நாங்கள் நடக்க எங்களை முழுமையாய் விட்டு கொடுக்கிறோம். எங்களுடைய சுயத்தை நாங்கள் முழுமையாய் விட்டு கொடுத்து ஒரு மனத்தாழ்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாய், ஊழியக்காரியாய், இவர்களை போல வாழ்ந்தால் வாழ வேண்டும் என்று சொல்லும் விதமாக ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே. சில நேரங்களில் எங்களுடைய சுய எழுப்பிட்டாலும் ஆண்டவரே தயவா மன்னியுங்க ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் கிருபையுள்ள தேவன், நீர் மன்னிக்கிற தேவன். எத்தனை முறை மன்னிப்பு கேட்டால் நீங்க மன்னிக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே. நாங்கள் அந்த கிருபையை விருதாவாக்காதபடி ஆண்டவரே, நாங்கள் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த பாதையில் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை உபயோகப்படுத்தும். எங்களை முழுமையாய் விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் மறுபடியும் முகமுகமாய் சந்திக்க மட்டும் தேவனுடைய அன்பு, கிருபை, இரக்கம், தயவு எப்போதும் எங்களோடு இருக்கட்டும் என்று இன்பநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமென், ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும்,
வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.